ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நான் இறாலில் சுக்கா பண்ணியிருக்கிறேங்க. இது தேங்காயெல்லாம் சேர்த்து சூப்பராக பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் சுக்கா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 500 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, மிளகாய் வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் இடித்து வச்சுருக்கிறேன். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இறால் சுக்கா செய்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம 2 ஸ்பூன் மல்லி போட்டுடலாம். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகாய் 3. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். மல்லி நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வறுத்துருவோம். நம்ம நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள், மல்லிலாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜாரில் தேங்காய் போட்டிருக்கிறேன். ஒரு 4 பீஸ் பெரிய பீஸ் தேங்காவை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச மிளகாய், மல்லி, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சது போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரான் 1/2 ஹவர் ஊறிடுச்சு. நம்ம மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கறிவேப்பிலை, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நாம் இஞ்சி போட்டுடலாம். பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா போட வேண்டாம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் பீசஸ், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கலர் டேன் ஆகிறது வரைக்கும் வறுத்துடலாம். வெங்காயம் போட்டுருவோம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுடலாம். இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு போட்டுடலாம். பேஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா சுருளாக வதக்கிடலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த சுக்காலேயே பல மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி நாம் தேங்காய் சேர்த்து செஞ்சிட்ருக்குறோம். தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாம். அதை இன்னொரு நாள் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி ஊற வச்சுருந்த மீனை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மீன் வேகட்டும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கலை.
அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணி நல்லா ஊறிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் கணக்கு பண்ணி நான் ஊற்றி இருக்கிறேன். உப்பு பத்தாது, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஓப்பன்லேயே இருக்கட்டும். இனிமேல் மூடி வைக்க வேண்டாம். நல்லா ட்ரை ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு, காரம் எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை ஆயிடுச்சு. இறால் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகணும். நம்ம இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துடலாம். இது வாசனைக்காக தான், ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ப்ரான் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மல்லிக்கீரை போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இறால் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்கு. தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்பைஸியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா மேட்சிங்காக இருக்கும். கீ ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிடலாம், மேட்சாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.